ஹாய் சகா, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபாலோவர் பீனட் பற்றி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்கான வீடியோ தான் பாருங்கள். போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீனட் 1 கிலோ ஹோல்சேல் ப்ரைஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 135ன்னு வித்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எவ்வளோ தெரியுங்களா? இப்போ வேர்க்கடலை சீசன் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ 1 கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸே 170லேருந்து 175 வரைக்கும் விற்கிறாங்க. இது இன்னமும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. சரி, இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்கலாமா? இந்த 1 கிலோ பேக் 135 ரூபாய்க்கு வாங்கின டைமில் பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ 45 ரூபாவும், அரை கிலோவை வாங்குறவங்களுக்கு 80 ரூபா ரேட்டு கொடுத்துட்டு இருந்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால எங்களுக்கு 170 ரூபாய்க்கு வரதுனால 50 கிராம் 12 ரூபாய்க்கு போடுறோம். 1/4 கிலோ வாங்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாவும், அரை கிலோ வாங்குறவங்களுக்கு 100 ரூபாய், இந்த மாதிரி தான் ரேட் செட் பண்ணி வச்சிருக்கோம். வேர்க்கடலை டிமாண்ட் ஆனதுனால பார்த்தீங்கன்னா பர்ஃபியோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஆனால் 10 ரூபா பர்ஃபி 10 ரூபா தான் போடுறாங்க. ஆனால் கடைக்காரங்களுக்கு வர ரேட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் இது 10 ரூபா பர்ஃபி நாங்கள் 70 ரூபாய்க்கு வாங்குவோம் இந்த பண்டல். இப்போ பார்த்தீங்கன்னா 85 ரூபா ஆயிடுச்சு. ஸோ 15 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா ஆயிலோட ப்ரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் கல்லெண்ணெய் ரேட் இன்க்ரீஸ் ஆகாமல் இருந்தது. வேர்க்கடலையோட டிமாண்ட் அதிகமானதுனால கல்லெண்ணையும் பார்த்தீங்கன்னா ரேட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 1 லிட்டரு பாட்டில் எங்களுக்கு கல்லெண்ணெய் 180 ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க. இப்போ 200க்கு மேலே வந்துடுச்சு. அடுத்த வீடியோவில் கல்லெண்ணெய் பற்றி வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், போட்டுருவோம். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்த்துடலாமா?